வணக்கம் viewers, welcome back. பார்த்திபன் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, I am using a OnePlus 12R purchased 1 year before at the price of 40K including bank discount. Along with this, Buds 3 free cost OnePlus 7 still in a good condition. OnePlus 7 இன்னும் நல்ல கண்டிஷன்ல வச்சிருக்காங்க. Initial stageல mobile was quite good, no issues. Later the mobile felt warmer and feels quite lagging. Later got update to Android 15 Oxygen OS 15 also feels good, resolved few bugs. This was also long last for only few months. Again the mobile became warmer without any instant task. The RAM management was poor. I can't even use 4 multiple apps. The app started reloading, even the Chrome browser web page also reloading after opening 1 or 2 apps. The file transfer speed is also poor, even though my old OnePlus 7 has more data transfer speed than the 12R. Kindly suggest me, bro, is that the mobile model default issue, or is this the issue particularly unit nala varudha warranty period la expire ஆக போகுது? Other than RAM management and data transfer, the mobile is good apart from warming even further. I am not a gamer. ஒன்னு சொல்றேன், இது வந்து நீங்க எல்லாரும் பண்ணனும் இல்ல. OnePlus phoneல custom ROM யூஸ் பண்ணா வேற லெவல்ல இருக்கும். ஆமா, இந்த 7 நம்ம பார்த்தோம், என்னது McLaren எடிஷன் 70யா? அது இருந்தது. சரி விடுங்க, அதை விடுங்க. செமையா இருந்துச்சுங்க. இதுலயும் ஆக்சுவலா நான் ரொம்ப நாளா இந்த ROM தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன போன்? இது வந்து OnePlus 8 Pro. ஓ, ஓகே. இதுலயும் நான் அதான் யூஸ் பண்றேன். இதுல ஜோக் இங்க இருந்துச்சுல, ஓகே. இது வந்து நான் அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்றேன் ப்ரோ. விக்கி இதை பார்த்துட்டு அரண்டுட்டான். ஏன்னா இதுல இருக்கிற டிஸ்பிளே கிளாரிட்டிக்கு அதுக்கும் ப்ரோ அந்த டைம்ல வேற லெவல்ல இருந்தானுங்க ப்ரோ. ஆமா, எனக்கு 8 வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இது ஒரு டெட் பிக்சல் இருக்கும் அந்த ஓரத்துல. எங்க தெரியுமா பாருங்க, இங்க அந்த ஓகே, சைடுல தெரியுது தெரியுது. அதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து என்னன்னா, ஒரு சில பாட்டு நான் எப்பயுமே டெஸ்ட்டுக்கு வைப்பேங்க. காவால ரீமாஸ்டர்ட்னு ஒன்று வந்திருக்கு. ஓகே. ஸோ அது வந்து நம்ம போட்டோம்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அதனால அதை வந்து என்ன இப்போ நம்ம கௌதம் ப்ரோவோட அப்படியே பார்ப்போம். இன்டர்நெட் கனெக்டடா இருக்கு. ஆனா 8K எல்லாம் கஸ்டம் ராம்லாம் யூஸ் பண்ணா பேங்கிங் இஷ்யூ வரும்ல, அதனால தான் எப்பயுமே இல்ல யோசிக்கிறாங்க. எப்பயுமே இல்ல. சோ எது ஸ்டேபிளா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க கஸ்டம் ராம் பிராண்ட்ல? கஸ்டம் ராம்லயா எவல்யூஷன் சிஆரும் எவல்யூஷனும் மாஸ் பண்றாங்க. அதுல வந்து ரொம்ப டாப்ல போறாங்க. வொர்க் ஆகுது ப்ரோ. ஓகே, இங்க இருங்க. டிஸ்ப்ளே கிளாரிட்டி வேற லெவல்ல ப்ரோ. 70 ப்ரோ தெறிக்க விட்டுருச்சு ப்ரோ. இப்போ பாருங்க, நான் பிரைட்னஸ் ஏத்துறேன். அந்த கலர்ஸ் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு தம்மன்னா வருவாங்க ஃப்ரேம்ல. அவங்க வரும்போது பாத்தீங்கன்னா வாவ் அவ்வளவு பிரைட்டா இருக்குது. ஆமா, இல்ல ப்ரோ, டீடைல்ஸ் ஃபேஸ், கண்ணு, புருவம், முடியோட டீடைல்ஸ் எல்லாம் ரொம்ப இருக்கும். 70 ப்ரோலயே மேசிவா இருந்தது ப்ரோ. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இது வந்து அதுக்கு பின்னாடி வந்துச்சு. ஸோ பார்க்க போனா 8 எல்லாம் வந்து கைண்ட் ஆஃப் பீக் அப்படி தொட்டுட்டு அப்புறம் OnePlusோட பீக் 9 10லாம் முடிச்சு விட்டாங்க. ரஜினி அப்படி இருக்காரு. இந்த பாட்டு வந்து ரீமாஸ்டர் பண்ணிருக்கானுங்க 8K. அதனால தெரியுது கிளாரிட்டியா இருக்கு. அது டிஸ்ப்ளேலயே அவுட்புட் நல்லா இருக்குங்க. சம கலர்ல அது அந்த டைம்ல. அப்பா சரியான கலர். அந்த கர்வ் டிஸ்ப்ளேனாவே அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ப்ரோ. பயங்கரமான டீடைல் தருதா? டீடைல் ரொம்ப பயங்கரங்க ப்ரோ. அந்த 8K என்ஹான்ஸ்ன்றது வேற லெவல்ல என்ஹான்ஸ் பண்ணிருக்கானுங்க. கிளாரிட்டியே வேற மாதிரி இருக்குது. இப்ப பாருங்க அடுத்த ஸ்டெப். இது இந்த நம்ம இந்த ஷோரூம் போனோம்னா டிவில ஓடும் பாத்தீங்களா, அந்த அளவுக்கு கிளாரிட்டி பிரைட்னஸ் அப்படி இருக்குது. என்ஹான்ஸ்மென்ட் தெரியுதா ப்ரோ? கிட்ட வந்து இங்க இருங்க ப்ரோ. கிட்ட சப்ஜெக்ட் ரொம்ப எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு. கிளாரிட்டி அல்டியா இருக்கு. கிளாரிட்டி அல்டியா இருக்குது. அது வந்துருச்சு. என்ன தேவை? சோ கஸ்டமர் ராம் போடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது இதுலயே ஒருமே அந்த மாதிரி தானே. எவல்யூஷன் இன்னொன்னு என்ன சொன்னீங்க? அது பேர் CR Droid ப்ரோ. CR Droid. சோ ரெண்டுமே என்னன்னா அந்த ரெண்டு தான் பெஸ்டான அப்படி இல்ல. பிக்சல் OS இருக்கு, பிக்சல் டஸ்ட் இருக்கு, பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். மெயினா உங்களுக்கு இந்த அப்நார்மல் ஹீட்டிங் இஷ்யூ, இந்த RAM இஷ்யூ அதெல்லாம் வராதுங்க கஸ்டமர் ராம் போட்டா. ஏன்னா OnePlus and Pocoலாம் அதுக்காகவே தான் வாங்குறாங்களே மக்கள். F7 வாங்கிட்டு நான் உடனே கஸ்டமர் ராம் போட போறேன் வந்த உடனே அப்படின்னு சொல்லி ஆள் இருக்காங்க. உண்மைதான். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா, இப்போ இதுலயே வந்து நான் என்ன பண்றேன், சும்மா பேருக்கு மல்டிபிள் ஆப்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபீலே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, செமையா இருக்கும். பட்டரி ஸ்மூத்தா இருக்கு. இன்னுமே 4-5 வருஷம் ஆச்சா 8 வந்து? ஆமா, ஏன்னா 865 12 13 ஆமா 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. 865 வந்து இவ்வளவு ஸ்மூத்தா ஃபீல் ஆகும். இதனால தான் என்ன சொல்றேன்னா 7 Pro இப்படி தெறிக்க விட்டுச்சு 70 Pro. ஆமா 855 பிளஸ். உங்க 12Rல உங்களுக்கு மனசளவுல நீங்க ஆக்சுவலா வந்து இப்போ வாரண்டி பீரியட்ல இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இதை போய் ரிப்போர்ட் பண்ணுங்க. டைம் இருக்கு அப்படின்னா கம்யூனிட்டில நீங்க பண்ணலாங்க. உங்க போன்லயே அந்த கம்யூனிட்டி ஆப் இருக்குமே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பானுங்க. Realme OnePlusலாம் அவனே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பான். அது உள்ள போய் இந்த மாதிரி போடுங்க.
எவனா ஒருத்தன் பார்த்து ரிப்போர்ட் பண்ணுவான், இல்லை அதுக்கு ஏதாவது வாக் அரவுண்ட் இருந்தாலும் உங்கள் கம்யூனிட்டி மெம்பர்ஸே ரிப்ளை பண்ணுவாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கு. அது பண்ணிட்டு ஃபிக்ஸ் ஆகும், இல்லைன்னா அடுத்த அப்டேட்டில் அந்த ஹார்ட் ஃபிக்ஸ் மாதிரி ஏதாவது விட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவானுங்க. அதை பட் ரிப்போர்ட் பண்ணால் மறந்துடாதீங்க. அது எல்லா பிராண்டுக்கும் அப்படி நியர்பை ஸ்டோர் விசிட் பண்ணி அந்த இது ப்ரோ சர்வீஸ் சென்டர் ஏதாவது இருந்தால் விசிட் பண்ணிடுங்க. உங்க கோரிக்கையை நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து சப்போஸ் ஃபிளாஷ் பண்ணி தரேன்னு சொன்னாங்களா, ஃபிளாஷ் பண்ணி தரட்டும். அப்படி இல்லைன்னா வந்து டிவைஸ் லெவல் இஷ்யூ அப்படின்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் தரட்டும். இது வந்து சப்ஜெக்டிவ் ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் பிரபு ரவிங்கிற நண்பரோட கமெண்ட் படிச்சோம். அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ தான் ரிப்போர்ட் பண்றாரு. அதனால 12R யூசர்ஸ் எல்லாருமே இப்போ பரவாயில்ல ஹீட்டிங் இஷ்யூ சொல்றாங்க. ரெண்டாவது 12R யூசர்ஸ் வந்து 8GB RAM வச்சிருந்தா RAM மேனேஜ்மெண்ட் போர்னு சொன்னாங்க. கரெக்ட். இதுவே 16GB RAM போனா சூப்பரா இருக்குன்னாங்க. 8256 இல்லாட்டி 8128 பஞ்சாயத்து பண்ணுதான். ஏன்னா இப்ப இருக்க ஆப்ஸ் எல்லாம் அவ்வளவு ஹெவி ஆயிருச்சுங்க. மினிமம் 12GB கேக்குது எல்லாமே சீரியஸா. சோ அதனால நீங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அப்புறம் சரவணன் அப்படிங்கிற நண்பர் வந்து Vivo V50 டேக் சம் பிக்ஸ், இட் புட்ஸ் பவுடர் ரொம்ப விவோட சிக்னேச்சரே அதுதாங்க. அதனால நம்ம வந்து செல்ஃபி கேமரா அப்படிதாங்க இருக்கும், பவுடர் தான். அதை ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. பண்ண முடியுமா? பண்ண முடியும் ப்ரோ. அது பண்ணாலுமே ஆனா காட்டுதுன்றாங்களே. பண்ணாலும் செக் பண்ணி பார்த்தோம்ல. ஆமா, அது ஆஃப் பண்ணிட்டோம். எல்லா என்ஹான்ஸ்மென்ட் எல்லாம் ஆஃப்ல இருந்தாலுமே அந்த ஒயிட்னஸ் தெரியுது. உங்க கலரே ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ராவா காட்டுது. அப்படி இல்லைன்னா ஸ்மூதன் பண்ணிடுது. ஃபேஸ்ல கான்டூர்ஸே இல்லாத மாதிரி கிளீனா இருக்கு. அது வந்து பிரைடல் மேக்கப் மாதிரி. அது வந்து சோசியல் நெட்வொர்க்குக்கு உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வேணும் அப்படின்னா நீங்க அதை ட்ரை பண்ணலாம். ரெண்டாவது உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா நீங்க போட்டோ கொடுக்கணுமா, அதுக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். இதனாலதான் வெட்டிங் போர்ட்ரைட் மோட்ல வச்சிருக்கோம் பாருங்களேன், வச்சிருக்காங்க. ஆமா சரி. அடுத்து வந்து விஜய் பிரதீப் அப்படிங்கிற நண்பர் வந்து ரீசென்ட்லி அப்டேட்டட் OnePlus 11 அப்டேட்ஸ் விட்டு OnePlus 11ஓட பேட்டரி பேக்கப் ரீசென்ட்லி அப்டேட்ஸ் விட்டு OnePlus 11ஓட பேட்டரி பேக்கப்பை டிகிரேட் பண்றானுங்க ப்ரோ. ஸ்டாண்ட் பை டைம்ல ரெடியூஸ் ஆயிருச்சு. 5 hours SOT கூட வர மாட்டேங்குது. இத்தனைக்கும் 1080p ரெசல்யூஷன்ல தான் யூஸ் பண்றேன். ஐடியல் ட்ரெயினே நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தப்ப ஸ்டாண்ட் பை அண்ட் SOT சூப்பரா இருந்துச்சு. இப்படி பண்றாங்களே. Oxygen OS 16 போயிட்டா இன்னும் என்னென்ன டிகிரேட் ஆகும்னே தெரியல. கம்யூனிட்டி ஆல்சோ ரீச் அவுட் பண்ணா ரெஃப்ரெஷ் ரேட் ரெசல்யூஷன்லாம் கம்மி பண்ணி யூஸ் பண்ண சொல்றாங்க. 50K வாங்கிட்டு இப்படி என்ன ஃபீச்சர் எல்லாம் யூஸ் பண்ணாம யூஸ் பண்ண சொன்னதை சொல்றாங்க. கஸ்டமர் போறது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதெல்லாம் வாரண்டி முடிஞ்சிருக்கும். தாராளமா கஸ்டமர் போட்டு என்ஜாய் பண்ணுங்க சீரியஸா. நீங்க அதே மாதிரி இப்போ நீங்க கேட்கலாம் ப்ரோ, நான் கஸ்டமர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் கோடு விழுந்துருச்சுன்னா என்ன ப்ரோ பண்றதுன்னு நீங்க கேட்கலாம். திரும்ப ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ரிவர்ட் பண்ணிட்டு பூட் லோடர் லாக் பண்ணிட்டு நேரா கொண்டு போய் நீங்க கடையில கொடுத்துடலாம். அல்ல தப்பே இல்லை ப்ரோ. சரியா, இது என்ன ப்ரோ கிரைம்? எனக்கு தெரிஞ்சு OnePlus கிட்ட இருக்க பிகெஸ்ட் அட்வான்டேஜ் இந்த கஸ்டமர் ட்ரை பண்றது. பிக்சல் கிட்ட இருக்கிறது இன்னும் வேற லெவல், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஸோ எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நீங்க இப்படி ஒரு சிலர்லாம் சொல்லும் போது ப்ரௌடா இருக்குதுப்பா பிக்சல் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அடுத்த வருஷன் ஆஃப் அப்டேட்ல இப்போ அது பெட்டர் ஆகுறது. ஆமா, அவனுங்களே பெட்டர் பண்றானுங்க. அதான் ஹைலைட். அடுத்து வந்து என்னன்னா செல்வ பிரதீப் அப்படிங்கிற நண்பர், சாரி ஃபார் நாட் ரிப்ளைங் ப்ரோ. ஐ ட்ரேடட் மை S21 FE for a value of 10K. Initially, I have a problem with exchanging in Cashify problem. My delivery person arrived in my location and he done all the process, but it stuck on verifying IMEI number and he tried 3 to 4 times and he said there is a limit for Cashify app. And next day, I searched about the problem in the Reddit. In Reddit, they mentioned that if you are 2 SIM in your phone, remove 1 SIM and try again, and I tried. After that, my exchange process is done and I received my S24 Ultra. If any of you facing this issue or try to exchange your phone with Cashify, use this step and log in with 1 SIM card, 1 SIM removed. Cashify Dynasty app. Thank you for mentioning my comment in your video. இது பயங்கரமான ஃபீட்பேக்கா இருக்கு. ஏன்னா டியூவல் சிம் மோஸ்டா போட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா அது வெரிஃபிகேஷன்ல வந்து கோலார் ஆயிருது. ஒரு சிம்ம கழட்டிட்டு அந்த Cashify ஆப் லாகின் பண்ணி வெரிஃபை பண்ண சொன்னா டக்குன்னு ஸ்மூதா முடிஞ்சிருச்சான். தேங்க்யூ செல்வா பிரதீப் நண்பர். அப்படி வந்து எடிசன், and I am using Realme GT Neo 3T Snapdragon 870 power on 2 years முன்னாடி 21K க்கு வாங்கினேன். ஸ்டில் நோ லாகிங் ப்ராப்ளம். பட் நான் கால் ஆஃப் டியூட்டி அண்ட் ஃப்ரீ ஃபயர் எல்லாம் ப்ளே பண்ணுவேன். பட் ஒரே ஒரு ப்ராப்ளம், பேட்டரி கேம் ஆடினா CODக்கு 4 to 4.5 hours, ஃப்ரீ ஃபயருக்கு 5 to 5.25 hours தான் வருது. ஸோ நான் Android 14ல இருந்து Android 12க்கு டவுன் கிரேட் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரீ ஃபயர் விளையாண்டா 6 to 7 hours வருது, COD விளையாண்டா 5.5 hours வருது. நார்மல் யூஸுக்கு 8 to 8.2 hours SOT வருது. ஐ எம் ஹாப்பி வித் த ஃபோன். டீசன்ட் கேமரா அண்ட் மார்னிங் டைம் அண்ட் குட். பட் நைட்ல ஓகே சொல்ற அளவுக்கு வேற ஒன்றும் இல்லை. பட் செல்ஃபி சூப்பர் மார்னிங் டைம், நைட்ல சூப்பர் நோட் நைட்டு சூப்பர் அண்ட் நோட் த பாயிண்ட். Android 12ல ப்ராசஸிங் சூப்பரா இருக்கு கேமரா. பட் 14ல பெயிண்ட் மாதிரி இருக்கும். அப்கிரேட் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லா AI இதாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அதெல்லாம் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும் போட்டோ அவுட்புட். நல்ல விஷயம் ப்ரோ. 2 இயர்ஸ்க்கு சாலிடா வச்சு யூஸ் பண்ணுவேன். அப்டேட் இன்னும் ஒரே ஒரு செக்யூரிட்டி பேட்ச் தான் வரும். அதை போய் செக் பண்ணிட்டு நல்லா இல்லைன்னு அகைன் 12க்கு டவுன் கிரேட் பண்ணிட்டு ஜாலியாக போயிடுவேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு அதை ஏன் செக் பண்ணணும்? ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக Android 12 இருங்க. இல்லை நிஜமா நான் நிறைய செக் பண்ணிட்டேன் ப்ரோ. நான் செக் பண்ண வரைக்கும்
லேட்டஸ்டா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க எல்லாரும் ஏஐ அப்படிங்கிற ஒரு உருட்டை எல்லாத்துலயுமே ஏஐ வந்துருச்சுங்க. மெயினா அந்த போட்டோ ப்ராசஸிங்லாம் கன்றாவே இருக்குதுங்க சீரியஸா. நம்மளோட நம்ம மனசே வலிக்குது. ஏன்டா இந்த போனை இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்க? நல்லா இருந்த போனை தான் கெடுக்கிறது தான் இருக்கிறதுலே. நல்லா இருந்த ஊரும் 4 பேரும் மாதிரி நல்லா இருந்த 4 போனும் 4 அப்டேட்டும் முடிஞ்ச வச்சுதான் 4 போன் கதையும் முடிச்சிடலாம். ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னெல்லாம் நான் திரும்பியும் அதனால தாங்க ரிப்பீட் பண்றேன். நீங்களே கேட்கலாம், 5 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி நீ தானே சொன்னேன் 3 வருஷம் அப்டேட் கொடுத்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா நீ என்னையா இப்போ இப்படி மாத்தி பேசுற நீங்க கேட்கலாம். உண்மை என்னன்னா அன்னைக்கெல்லாம் அப்டேட்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் நோக்கியா யூஸ் பண்ணும்போது வந்து சிராக்காவை கழுவி ஊத்திருப்போம் ஃபர்ஸ்ட். ஆண்ட்ராய்ட் 9 வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்லப்பா நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு. ஆண்ட்ராய்ட் 10 வந்ததுக்கு அப்புறம் நீ தான்டா போனு அப்படின்னு அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தனால எனக்கு அப்போ ஆசை என்னன்னா அப்ப ஆண்ட்ராய்ட்ல ஒன்று வந்தா இன்னும் சூப்பர் ஆயிடுமோன்னு நினைச்சேன். இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு? ஆண்ட்ராய்ட் 8 போதும் அப்படி இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு என்ன தள்ளி வச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப வந்து அப்டேட்ஸ் வேணாம்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேருக்கு அப்டேட் பண்ணா கேமரா தான் டிகிரேட் ஆகுதுன்றாங்க. அது நல்லா கண்டுபிடிச்சிடுறாங்க. மக்கள் போட்டோ எடுக்கிறவங்களா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்டேட்டுக்கு அப்புறம் முடிச்சு விட்டான் அப்படின்ட்டு உன்னை முடிச்சு விடுறேன் நானு. ரைட்டு. மொத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்க. அப்புறம் எஸ்பேடா ப்ரோ பூட் லோடர் அன்லாக் பண்றதெல்லாம் சிம்பிள் தான் ப்ரோ. ஷாமி கம்யூனிட்டி ஆப்ல எக்ஸாக்டா 9:29:59 PM அப்ளை பட்டனை கிளிக் பண்ணுங்க. பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். எக்ஸாக்டா 9:29 ஆர் இந்தியன் டைமுக்கு அப்ளை பட்டன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே செட்டிங்ஸ்ல போய் டெவலப்பர் ஆப்ஷன்ல ஷாமி அக்கௌண்ட் ஆட் பண்ணுங்க. எரர் வந்துருச்சுன்னு அகைன் 4 to 5 times ட்ரை பண்ணுங்க. அப்படியே வரலன்னா திரும்ப நெக்ஸ்ட் டைம் ஷாமி கம்யூனிட்டி ஆப்ல அப்ளை கிளிக் பண்ணிட்டு திரும்ப ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா 2 to 3 daysல உங்க அக்கௌண்ட் ஆட் ஆயிடும். நான் என்னோட போக்கோ FI லாஸ்ட் மந்த்ல பூட் லோடர் அன்லாக் பண்ணேன். ஷாமி கம்யூனிட்டி ஆப்ல அப்ளை கிளிக் பண்ணி எரர்னு வந்தாலும் டெவலப்பர் ஆப்ஷன்ல போய் அக்கௌண்ட் ஆட் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் பர்மிஷன் கிடைச்சிடலாம். எரர்னு காட்டும். எனக்கும் எரர்னு தான் காட்டுச்சு. பட் நான் டெவலப்பர் ஆப்ஷன்ல ஆட் பண்ணப்ப ஆட் ஆயிருச்சு. ஹோப் யூ வில் see my comment. எஸ், இவர் வந்து எல்லா வீடியோலயும் இந்த ஒரு கமெண்ட் போட்டுட்டு இருக்காரு. அதனாலதான் எடுத்தேன். ஏன்னா பூட் லோடர் அன்லாக்கிங் ஒரு சில பேருக்கு இந்த ஷாமில கோளாரா இருக்குன்னு இருந்தாங்களா, அதுக்கு ஏதோ வாக்கரவுண்ட் மாதிரி போட்டிருந்தாரு. அதனாலதான் அதை எடுத்தோம். எல்லா வீடியோலயுமே இவர் போஸ்ட் பண்ணிட்டாருங்க இந்த கமெண்ட். थैंक यू. வேற லெவல் ப்ரோ. உங்களுக்கு ஒரு சல்யூட் ப்ரோ. எஸ்பேடா நீங்கலாம் உங்க பேரை போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ பேரே மென்ஷன் பண்ணலாம். ஆமா. ஓகே. முகமது அசாருதீன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூசிங் X200 Pro. இட்ஸ் கிவிங் மீ a SOT of 12 hours. அவர் வீட்டுக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சு சிலிக்கன் பேட்டரி ப்ரோ. எதாலாம் எனக்கு தெரியாது. நான் போய் அந்த போனை தூக்குறேன் அவ்வளவுதான். ஐ எம் ஹெவி மீடியா யூசர். ஐ ஆல்சோ வாட்ச் Prime, Netflix, Hotstar, mobile 5G is always on. I also play Mortal Kombat and COD every day 30 minutes. I bought this phone on pre-order. Now the battery health is at 99. Is it usual or I am using mobile too heavy? கீழ ஒருத்தர் ஹெவி தான் ப்ரோ. 12 hours சொட்டினா ஹெவி தான். கரெக்ட் தான். ஆனா கிரேசி ப்ரோ. உங்களுக்கு நல்லா தான் வந்திருக்கு. இவ்வளவு யூஸ் பண்ணியும் வந்து ஒரே ஒரு பர்சன் தான் ஹெல்த் பெரிய விஷயம். சூப்பர். போன் லான்ச் ஆனப்போ அங்க இருந்து லக்கியா இருக்காரு. லக்கி கை. போன் வந்து உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருச்சு. சரதீன் ப்ரோ என்ஜாய். அடுத்து விஜய் ராகவன். Nice video bros, very informative. That Amazon Pay with mobile data works with VI2. This can also be followed for other banking apps if there is registration issue with Wi-Fi. I think I should report this issue to Amazon dev team so they can patch it. கரெக்ட் தான். இதை நீங்க எல்லாரும் சொன்னீங்கனாலும் அவங்க வந்து பேட்ச் பண்ண நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குதுன்னு வேற போடுறாங்களா. Amazon Pay மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்படி வித்தியாசமா இருக்குல்ல. மொபைல் டேட்டாலே டவுன்லோட் பண்ணி மொபைல் டேட்டாலே வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆமா. வைஃபைல டவுன்லோட் பண்ணிட்டு மொபைல்ல வெரிஃபை பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. நல்லா இருக்கு. ஆஷ் அப்படிங்கிற நம்பர் வந்து ப்ரோ ஐ எம் யூசிங் S24 Ultra. நார்மல் யூசிங்க்கு 8 to 9 hours of SOT. அப்ப நம்ம ஆளுங்கள என்ன பண்றாங்க தெரியலையே. ஏதோ திருட்டு வேலை பண்றாங்க. If I play PUBG 120 FPS 25% 2 ஹவர்ஸ்க்கு ட்ரெயின் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ கூட பாத்தீங்கன்னா கண்டினியூஸா இவரால வந்து ஒரு 7 மணி நேரம் கேம் ஆட முடியும். அதுதான் சொல்றாரு. I tried one time 85%. I played 7.4 7 hours 45 minutes. பயங்கரமா இருக்கு. when you bought your device லாஸ்ட் அப்டேட் என்னன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏன்னா அவரால் நம்ப முடியல. கரெக்ட். இது கிரேசியா இருக்கு. எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்னு ஒரு ஷாக்ல இருக்காரு. ஓகே. அடுத்து வந்து கேப்டன் ஹைஃபை அப்படிங்கிறவர் வந்து சிவா ப்ரோ ஐ ரீசென்ட்லி OnePlus 12 512GB வேரியன்ட் 51K ஃபினிக்ஸ் மால்ல ஷோரூம்ல வாங்கினாரு ப்ரோ. upgraded from Nord to overall the phone is really good. Battery is very good, getting a SOT of 8 hours on an average of 100 to 20%. Charging once every 2 days. Performance is very snappy and haptics are very good. My usage is mostly WhatsApp, office email, call, YouTube, watching sports and listening to music. For listening to music I am using IEM and I don't use TWS. I don't use Insta and Facebook app, all and no gaming. As of now no heating issue. As well for the usage I am doing. When it comes to the camera, sometimes pictures are very good and sometimes it is not. I am not satisfied.
I am casual user for the camera. Also got an additional 3 months warranty with the Red Label Club offer. Overall I am very much happy. So இது வந்து OnePlus 12 in case இப்போ யாராவது வாங்கலாமா அப்படின்னா அப்போ இந்த ஃபீட்பேக் வச்சு அவங்க யோசிச்சுக்கலாம். பட் ஒரு மேட்டர் என்னன்னா டிவைஸ் வந்து எப்போ ஹீட் ஆகுதுன்னா மோஸ்ட் ஃபோன்ஸுங்க OnePlus 12 மட்டும் இல்லை எல்லா ஃபோனுமே நம்ம வந்து கேமராவை இன்டென்சிவா யூஸ் பண்ணா வார்ம் ஆகும். கரெக்ட். ஆமா, ஒரு மஸ்கிட்டோ பாய் எங்களை டிஸ்டர்ப் பண்றான். அவனை மர்டர் பண்ணலாமான்னு பார்த்தா கொலை பண்றது லைவா வர பண்ணா யூடியூப் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட போறான். ஓகே, ஸோ அதான் மொத்தம் OnePlus 12 வந்து நல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸ்க்கும் நல்லா இருக்கு, பேட்டரி லைஃபும் நல்லா இருக்குன்ற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. விக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து 120 FPS வீடியோ நான் ஃபோர்ஸா 60 to 120 FPS அடாப்டிவ் பண்றது, ஐ மீன் 60 FPS வீடியோவை 120 FPS கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க. ஆனா எண்ட் ரிசல்ட் 60 FPS வீடியோ தான், ஆனா 120 FPSன்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ் பார்த்தா ஒன்றும் இருக்காது. டோபாஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு ப்ரோ, அதுல தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. அதனால எல்லா ப்ராப்ளமும் நான் வீடியோல நிறைய கிளிட்டர் ப்ராப்ளம்ஸ் 120 FPS வந்து அந்த வீடியோல ஒருத்தர் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாருல, அதுக்கு வந்து சொல்லியிருக்காரு. யூசுவலா 120 FPS வராதுங்க வீடியோல, அதுதான் மெயின். ஓகே, சோ ஆனா வந்து கிளைம் பண்றாங்க, ஆனா வரலன்றத அவரோட வரும். நிறைய பேர் வந்து 120 FPS போடுறான், 240 FPS போடுறான். அப்ப இவர் என்ன சொல்ற, யோ என்னையா போட்ட மாதிரியே ஒண்ணும் தெரியல. அதான் நியாயமான கேள்விதான். எப்படிலாம் இருக்காங்க. IYKUK சிவா ப்ரோ யூடியூப் படிங்க ப்ரோ, பாராட்டி இருக்காங்க உங்களை, எவ்வளவு பெரிய விஷயம். இது வந்து ஆனந்த கண்ணீர். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கண்ணீருக்கு பின்னாடி பல கஷ்டங்களும் இருக்கு. கமெண்ட்ல கழுவி சில பேர்லாம் எதுக்காக ஊத்துறாங்கன்னே தெரியாது. அதையும் சேர்த்து தான் நான் படிச்சாகணும். ஏதோ இப்ப கௌதம் ப்ரோ வந்து எப்படி ஹெல்ப் பண்றாருன்னா, அந்த கமெண்ட்ல நீ பார்த்து சாக வேணாம், நான் உனக்கு நல்ல கமெண்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு எடுத்துட்டு வராரு. ஏன்னா சிலர் வந்து என்னன்னே தெரியாம வந்து திட்டிட்டு போறாங்க. எக்ஸாம்பிள் அதாவது ஒரு வீடியோ 2 வீடியோ மட்டும் பார்த்துட்டு இது பண்றாங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து பேசுனதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கே தெரியும் என்ன கான்டெக்ஸ்ட் என்ன. ஜோக் சொல்றேன், இந்த டியூராசெல் இருக்குல்ல, அது வந்து நான் வந்து என்ன பண்ணேன், நேத்து நியூஸ்ல நம்ம பண்ண அன்பாக்சிங் போடல சரியா. அதுல ஆனா ஒரே ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம். என்னன்னா விவோக்கு ஒர்க் ஆகல, ரெட்மிக்கு ஒர்க் ஆகல, நம்ம பார்த்திருப்போம். அந்த டைம் நம்ம மைண்ட் எப்படி பிளாக் ஆயிடுச்சுன்னா நம்ம பண்றதே அன்பாக்சிங். நம்ம வந்து ஒரு 5 நாளா போன் மாதிரி யூஸ் பண்ணல பவர் பேங்க். அப்பதான் எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அதனால சரி அதை அந்த வீடியோல கன்வே பண்ணலாம்னு சொல்லி இடையில அந்த பவர் பேங்க் எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன். என்னன்னா PD C2C அது டிமென்சிட்டில ஒர்க் ஆகும். ஓகே, ஆனா A to C போனா Qualcomm Quick Charge எப்படி டிமென்சிட்டி ப்ராசஸர்ல ஒர்க் ஆகும் MediaTekல. ஓகே ஓகே, அதனால A to C நம்ம போடும்போது என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கு விவோவும் ஒத்துக்கல அப்படின்றுச்சு. ஓகே, நான் அப்புறம் இந்த எல்லாமே கல்ட்டி போட்டு பார்த்தோம் ப்ரோ. அதான் ப்ரோ என்ன ஆயிடுச்சுன்னா A to C இதுல போடுறேன்னு வைங்களேன், உடனே என்ன ஆயிடுனா 5 வாட் 5.5 வாட் சார்ஜிங் ப்ளூ கலர் லைட் எரியும். நான் இப்ப இதை உருவனேன்னு வைங்களேன், அது என்ன ஆயிடுதுன்னா பவர் பேங்க்ல ஒரு சிப் இருக்கும்ல, இன்னும் அது வந்து QC-லயே இருக்கு. நான் டப்புன்னு C2C எடுத்து மாட்டினேன்னா உடனே ரீடிங் மாற மாட்டேங்குது. ஒரு கட் ஆஃப் ஆகி அது ஆஃப் ஆயிட்டு திரும்ப ஆன் ஆகுது. பவர் பேங்க் ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா உடனே இது டிடெக்ட் பண்ணுது குவிக் சார்ஜ். என்னன்னா C2C-ல PD-ல சார்ஜ் இருக்கு. அப்ப அந்த ஒரு டிலே இருக்கு. அதே சமயம் அப்ப அந்த பவர் பேங்க் வாங்குற ஒருத்தர் வந்து ஸ்னாப்டிராகன் போன் இப்ப இது இருக்குல்ல பாத்தீங்களா 14 Pro. ஆமா, அதுல என்ன ஆகுதுன்னா நான் A to C போட்டாலும் குவிக் சார்ஜ் சொல்லுது, C2C போட்டாலும் குவிக் சார்ஜ் சொல்லுது. ஏன்னா PD-யும் இருக்கு QC-யும் இருக்கு. ஏன்னா ஸ்னாப்டிராகன் போன், இது ஸ்னாப்டிராகன் கிடையாது, இது MediaTek. என்ன ஆயிடுது, A to C போட்டா ஸ்லோ சார்ஜிங், ஆமா, C2C போட்டா ஃபாஸ்ட் சார்ஜிங். கரெக்ட். சோ இதை வந்து நாங்க சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம 2 பேரும் எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், 2 பேருக்குமே ஒரு குழப்பம், ஏன் அப்படி ஆகுது ஆக மாட்டேங்குது. ஏன்னா நார்மலா இந்த ஸ்டஃப் கூல் சார்ஜர்லாம் பவர் பேங்க் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா A to C-ல QC-யும் இருக்கும், A to C-ல PPS இல்லாட்டி அப்புறம் நார்மல் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த A to C-லயே மல்டிபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். C to C-ல பாத்தீங்கன்னா PPS PD ரெண்டுமே இருக்கும். சோ அதனால என்ன ஆயிடும், நான் வந்து 35 வாட் ஸ்டஃப் கூல் பவர் பேங்க் ஒன்று வச்சிருக்கேன், அதை நான் வந்து சாம்சங்ல கனெக்ட் பண்ணேன்னா அது PPS சப்போர்ட்டட் அப்படின்னு வரும்போது 25 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரும். சோ அப்போ இந்த மாதிரியான ஒரு சில கோளாறுகள் இருக்கு பாத்தீங்களா, அது கிளாரிட்டி கொடுத்தனா ஒருத்தர் வந்து என்ன போட்டுருந்தா தெரியுமா, இதுக்கு ஆடுன்னு ஒரு டேக் போடுங்க, லிட்டரலி நீங்க ஆடு புஷ் பண்றீங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏங்க உங்களுக்கு காசு போட்டு வாங்கினதுன்னு சொல்லியாச்சு அமேசான்ல இருந்து, புரியவே மாட்டேங்குது. இதுல மட்டும் இல்ல, நான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பாத்திருக்கேன். எப்படின்னா இப்போ ஒரு பிராண்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்றாங்க, நீங்களும் என் நிலைமையில இருந்து இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களை எவ்வளவு பேர் அப்ரோச் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு பிராண்ட் அப்ரோச் பண்றாங்க, உங்ககிட்ட என்ன சொல்றாங்கன்னா நான் ப்ராடக்ட் அனுப்புறேன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொல்லுங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்றான். ஓகே, நீங்க என்ன பண்ணுவீங்க, பா சூப்பர்ரா ஒருத்தர் நம்மள அப்ரோச் பண்ணி ப்ராடக்ட் தரேன், நீ உன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுன்னு சொல்றான். நானும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணி வீடியோ பப்ளிஷ் பண்ணலான்னு போறேன். அப்போ அவன் கேட்கறான், எனக்கு வீடியோ கொடு, நான் ஒரு தடவை பாத்துக்கிறேன். டேய் என்னடா சொன்னேன், நீ தான் அதுல கொஞ்சம் கட்டிங்லாம் சொல்லுவோம், இதெல்லாம் தூக்கிடு அப்படினோம். ஏண்டா நீ என்கிட்ட வரும்போது என்ன சொன்ன, நீ வந்து எனக்கு ப்ராடக்ட் கொடுக்குறேன், என்னோட நேச்சுரல் ஃப்ளோக்கு ஓகே சொல்லிட்டேன். ஆமா, இதுல என்ன பிரச்சனைனா, ஒன்னு நம்ம வந்து அவன்கிட்ட எந்த அக்ரிமெண்ட்டும் கொடுக்கல, ரெண்டு அவனும் நம்மகிட்ட எந்த அக்ரிமெண்ட்டும் கொடுக்கல. இப்ப இது எப்படி தலைவலி ஆயிடுதுன்னா, ப்ளீஸ் 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 எனக்காக ப்ளீஸ், என் வேலையே போயிடும்,
அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படின்னா ஒருத்தன் வரான், ஏமாத்துற மாதிரி தானே அது. ஆமா, அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே, பட் ஆனா அவன் அப்ப சொல்லல, கரெக்டா எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றது. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்மகிட்ட எப்படி பேசுறாங்க பாருங்க, என் வேலையே போயிடும், எனக்காக இதை பண்ணி கொடுங்க. நமக்கு எப்படி இருக்கும்னா, எவ்வளவோ யோசிக்கிற ஆளுங்க. ஆமா, 2-3 தடவை திட்டிட்டு அப்படியே திட்டிடுவேன், இதெல்லாம் நியாயமா, நம்ம என்ன ஏதாவது என்டிஏ சைன் பண்ணுமா, லீகலா தான் மூவ் பண்ணுமான்னு கூட திட்டிருக்கேன். ஆனா கடைசியில ஒரு வார்த்தை அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ப்ளீஸ் எனக்காக, மல்டிபிள் ப்ளீஸ் வருது, என் வேலை போயிடும். இப்போ இந்த இடத்துல எனக்கு உடனே என்ன ஸ்ட்ரைக் ஆகுதுன்னு சொல்றேன், நம்ம எங்க போனாலும் கரெக்ட் ப்ரோ, நம்ம எங்க போனாலும் ஃப்ரீயா தான் வீடியோ பண்ண ட்ரை பண்றோம். ஆமா, எங்க டீம் வந்து எப்பயுமே ஓப்பன் மைண்டடுங்க, எங்களுக்கு நீங்க ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா நாங்க ஃபீட்பேக் ப்ராப்பரா கொடுப்போம், எங்களுக்கு நீங்க பே எல்லாம் பண்ண வேணாம். சொல்ல போனா மினிமம் ஒரு ஏஜென்சி உங்களை அப்ரோச் பண்ணா, சரியா, நான் ஏஜென்சி பேரெல்லாம் சொல்ல முடியாதுங்க, சரியா, நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. இப்போ ஒரு ஏஜென்சி அப்ரோச் பண்றாங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்டுடியோ போடுறதுக்கு 8000 ரூபாய் தர ரெடியா இருக்காங்க மினிமம். அப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ மத்த கிரியேட்டர்ஸ் ஏன் வந்து அந்த 8000 ரூபாய் வாங்குறாங்கன்னு நான் எப்ப புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ ஒரு பிராண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி இவ்வளவு பிரச்சனை என்கிட்ட பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, மன உளைச்சல் ஆகும். கரெக்ட். ஆல்ரெடி நீங்க வேற ஒரு பிளான்ல இருப்பீங்க, அடுத்து வேற ஒரு வீடியோ எடுக்கணும், அந்த வீடியோ எடிட் பண்ணணும் பிளான்ல இருப்பீங்க. இப்போ என்ன ஆகுது, திரும்ப இதுல ரீ எடிட் பண்ண வேண்டியது. ஆமா ஆமா, அப்ப இரிட்டேட் ஆகுதா? இந்த டைம்ல தான் வந்து என்ன ஆகுது, நிறைய கிரியேட்டர்ஸ் ஒருவேளை நம்மள மாதிரி ஓரளவுக்கு பேமெண்ட் எல்லாம் வாங்காமே பண்ணலாம்னு நினைச்சிருக்கலாம். இவங்க இத்தனை எடிட்லாம் சொன்னோம்னா அவங்களுக்கே காண்டாகி, அவங்க கிட்ட எடிட்டர் இருக்கலாம், அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும், என்ன பார்க்கும்போது அவங்க காசு வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. டைம் தான் காசு. அடுத்த விஷயம், அந்த ஏஜென்சில இருந்து அப்ரோச் பண்ணா பாத்தீங்களா, அவனுக்கு நான் பண்ணி கொடுக்கறது என்னவோ பார்ட்டர் பேசிஸ், ஏன்னா அவன் ப்ராடக்ட் எனக்கு கொடுக்குறான், நான் வீடியோ பண்றேன். அவன் பிராண்ட் கிட்ட எப்படி சொன்னான்னு எனக்கு தெரியாது, எனக்கு 20,000 கொடுத்தேன்னு சொல்லி ஒரு பில்ல போட்டு அவன் 20,000 அந்த மாதிரி கூட பண்ணலாம். அப்ப எவ்வளவு விஷயம் இருக்கு. இப்ப அகைன் நம்ம கன்வென்ஷனல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்ப்போம். அவன் எங்கேயோ ஒருத்தன் நான் பண்ண வீடியோக்கு 20,000 வாங்குறான், அதுக்கு பேச நானே வாங்குறாங்கன்னு தோணுது எனக்கு. உண்மையா இல்லையா? அதனாலயே இப்ப என்ன தோணுதுன்னு அடுத்து சொல்றேன். நான் பரத், நம்ம கௌதம் ப்ரோ, SRK எல்லாருமே ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்கோம். நான் வந்து இப்போ எல்லா வீடியோலயுமே ப்ராடக்ட் டேக் பண்ணுவேன். அது வந்து யூடியூபோட ப்ரோக்ராம்லயே இருக்கு, யூடியூப் ஷாப்பிங் சொல்லி. அந்த ப்ராடக்ட்டை நீங்க கிளிக் பண்ணி வாங்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ன ஆகும்னா, இப்போ ஒரு 40,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டிவி நீங்க வாங்குறீங்கன்னு வைங்க, நான் 40,000 ரூபாய் சேல் பண்ணேன்னு சொல்லி எனக்கு கணக்கு வரும். இந்த 40,000 ரூபாய்க்கு அஃபிலியேட் சப்போஸ் ஒரு 4% அப்படின்னா அது என்ன 4% நமக்கு கிரெடிட் ஆகும். அது கிரெடிட் ஆகிறதுக்கு வந்து 45 டேஸ்ல இருந்து 2 months ஆகும். ஏன்னா இந்த டிவி வந்து எதர் ரிட்டர்ன் போலாம், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால வந்து அவங்க 2 months கிட்ட எடுத்துப்பாங்க. ஓகே, இதுல வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், சில சமயங்கள்ல நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா போனஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஏதாவது போனஸ் கிடைச்ச அமௌண்ட் இருக்குன்னு வைங்களேன், அந்த அமௌண்ட்டை வந்து நான் இனிமே டிவைஸ் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். கரெக்ட். ஆமா, அது ஒரு ரொட்டேஷன் மாதிரி அப்படியே. அப்போ டிவைஸ் வாங்கினா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்து ஃபியூச்சர்ல என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா, மேபி ரெட்மி 15 சீரிஸ் ஷாமியோட டச்ல இருக்கறனால அது வந்துருங்க, சரி ரிவ்யூ யூனிட் வந்துரும். இப்போ வேற ஏதாவது ஒரு சில பிராண்ட் எல்லாம் வராதுன்னு வைங்களேன், வேற எதுலயுமே வரதில்ல, நான் போனர்ல இருந்தா டிவைஸ் எடுத்து இங்க பேசிட்டு இருக்கேன், இன்ஃபினிக்ஸ் டெக்னாலஜி வாங்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், இன்ஃபினிக்ஸ் டெக்னாலஜிலாம் நம்ம வாங்கிரலாம். வாங்கிட்டு 15,000 20,000. ஓகே, எக்ஸாக்ட்லி ப்ரோ. இப்போ 15,000க்கு நான் வாங்குறேன், வாங்கிட்டு வீடியோ போடுறேன், 1 வீக் நான் வச்சுக்கிறேன்னு வைங்க. இப்போ 15,000க்கு வாங்கினதை உங்ககிட்ட நான் சப்போஸ் 13K கொடுக்குறேன்னு வைங்களேன், பில்லு எல்லாமே இருக்கும், 1 வீக் ஓல்டு. உங்களே யார் வந்து முன் வரீங்களோ எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிடும். 13Kக்கு நான் உங்ககிட்ட டிவைஸ் கொடுத்துருவேன். இதுதான் நாங்க பிளானா வச்சிருக்கோம். ஏன்னா என்ன ஆகுதுன்னா, இப்ப நான் சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே ஏஜென்சிஸ் மூலமா நடக்குது. நான் அவங்களை தப்பு சொல்ல விரும்பல, அவங்க வந்து அவங்களோட பிசினஸ் டைப். ஆமா, அவங்களோட பிசினஸ் இதுதான் மாத்தி வச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து இப்போ என் லைஃப்ல பார்த்த ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க நான் ஒப்பிட்டு பார்த்தேன்னு வைங்களேன், நான் லாயர் பை ப்ரொஃபஷன் வந்து நான் அட்வொகேட் லாயர் பை ப்ரொஃபஷனை போய் திட்ட முடியுமா? 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் மேபி இங்க பாருங்களேன், நம்ம ஃப்ரெண்டு நல்லவன் சொல்றான், அவன் ஒரு கேஸ்ல மாட்டிக்கினான், ஆப்போசிட்ல இருக்கிறவன் கெட்டவன் சொல்றான். இதுக்கு ஒரு லாயர் அப்பியர் ஆறாங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு லாயர் அப்பியர் ஆறாங்க. கெட்டவன் இவன் சொல்றான், அவனுக்கு ஒரு லாயர் அப்பியர் ஆறாங்க. அவனை கேட்டா அந்த லாயர் கிட்ட அவன் என்ன சொல்லுவான், சார் நான் தான் சார் பாவம் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவனுக்கு கெட்டவன் யாரு, என் ஃப்ரெண்டு தான். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், 2 லாயர், 2 பேருமே அவங்க கிளைண்ட்டுகளோட நியாயத்துக்கு போராடுற மாதிரி இருக்கும். கரெக்ட். அந்த மாதிரி தான் இப்ப இந்த ஏஜென்சியை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. அவங்க வந்து எப்படின்னா எந்த சைடு நிக்கிறாங்கன்னு நமக்கு புரியாது, அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு அவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க. நம்ம உசாரா இருந்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம தான் இனிமே பே பண்ணி போறோம். ஆமா, அவ்வளவுதான். இந்த முடிவுக்கு நாங்க வந்தாச்சு, இந்த பிரச்சனையே இருக்காது. இதான் இனிமே நாங்க பண்ண போறோம். சரியா? இது எல்லாமே எந்த ஆஸ்பெக்ட்ல நான் பண்றேன் அப்படின்னா, அகைன் நம்ம கம்யூனிட்டியோட சப்போர்ட். ஆமா, ரைட். ஸோ இவ்வளோ ப்ராக்டிக்கலாக ஒரு கம்யூனிட்டியே என்தூசியாஸ்ட்ல இன்னைக்கு தான் பார்க்குறேன் ப்ரோ. செம்ம ப்ராக்டிக்கல் இன்சைட்ஸு. சப்டு ப்ரோ, ஹக்கு, தேங்க்யூ ப்ரோ, ஹியூஜ் ஷவுட் அவுட்டு. ஏன்னா அவர் சொன்னது ரொம்ப பெரிய வார்த்தை. ரெட்டிட் கம்யூனிட்டியோட நம்ம கம்யூனிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தாரு. எனக்கு என்னன்னா பெரிய அப்ரிசியேஷன். நான் திரும்பியும் சொல்றேனே, எனக்கு வந்து நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது யாராவது பாயிண்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆமா, அதை நாங்கள் அக்னாலேஜும் பண்ணிடுறோம். கமெண்ட்லேயே அக்னாலேஜ் பண்ணுறது சரி, வீடியோலையும் சொல்லிடுறோம். ஏன்னா இப்போ நம்ம நண்பர்களே சில இதெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியாதுங்க, எல்லாருமே லேர்னிங் ப்ராசஸ் தான், அவ்வளோதான். இப்போ வெயிட் லிஃப்ட் பண்றதுக்கு வந்து நான் லிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஆனா சீரியஸா சொல்றேன், என்னோட மேக்ஸிமம் பீக்கிங்கே 80 kg கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதே அவ்வளவுதான். ஆனா கௌதம் ப்ரோ நீங்க எவ்வளவு தூக்குவீங்க?
ஸ்குவாட்ஸ் அந்த மாதிரியா? நார்மலா டெட் லிஃப்ட் பண்றீங்க, டெட் லிஃப்ட்னா ஒரு 150 120. அப்ப யோசிங்களேன், 150 கிலோ தூக்குறாரு மனுஷன். இந்த 150 கிலோ தூக்குறதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்கு, எனக்கு சத்தியமா தெரியாது. அது நீங்க கம்மி வெயிட்ல இருந்தே அந்த ஃபார்ம் எல்லாமே பண்ணாதான் கிராஜுவலா தான் வெயிட் ஏத்த முடியும். ஒரே நாள்ல நான் எனக்கு ஒரு நாள்ல போயிட்டு அந்த 150 தூக்க ட்ரை பண்றேன்னு வைங்களேன், பார்ஷலா நான் தூக்கிடுவேன்னு வச்சுக்கோங்க, ஆனா என் முதுகு காலி. ஆமா, சீரியஸா காலி. நான் என்ன பண்ணுவேன்னா, இவரு நிக்கிற பொசிஷன் எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பொசிஷன் தெரியாது. ரெண்டாவது இவங்க கையே பாத்தீங்கன்னா ஆன்டிபோடல் மாதிரி டிஃபரெண்டா பிடிப்பாங்க. ஆமா, ஒரு கை இப்படியே ஒரு கை இப்படி வரும், அது பிடிப்பாங்க. அந்த வாகு எனக்கு தெரியாது, நான் தூக்குனதே இல்லை. நான் சொல்ற 80 kg அப்படி தான் தூக்குனேன், மாத்தி பிடிச்செல்லாம் தூக்கல. அது நான் காலேஜ் டேஸ்ல சின்ன வயசு பிரச்சனையே இல்லை, டப்புக்குன்னு இப்படி தூக்கி வச்சுட்டேன். ஆமா, ஆனா இன்னைக்கு நான் அப்படி தூக்குனேன்னா என் வயசுக்கு அதுக்கும் முதுகு காலி, முதுகு பிரச்சனை ஆகும். சரியா? இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, ஒரு அனுபவத்துல இருந்து வரும். நான் பாட்டுக்கு உன்னோட எனக்கு வயசு அதிகம், எனக்கு தெரியாதுன்னா இல்லையா, நான் இதனால தூக்குவேன் அப்படின்னு பேச முடியாது. இது ஒவ்வொரு ஏரியாலையும் வேரி ஆகும். போன்ஸ்லயும் அப்படிதான். இப்போ ஒருத்தர் S25 Ultra பத்தி கௌதம் ப்ரோட்ட நான் தைரியமா கேட்கலாம். ரீசன் என்னன்னா, இப்போ கூட டீம்ஸ்ல ஒரு கால் ஓடுது, இந்த மாதிரி பிராக்டிகலா லைவா நிறைய விஷயங்கள் ஓடும். அந்த மாதிரி எனக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு அந்த அளவுக்கு ஆக்டிவா எதுவுமே இல்லையா, என்கிட்ட S25 Ultraவே இல்லை. அதுக்கப்புறம் தான் S25 Ultra பத்தி நான் டேட்டா கொடுக்குறதுக்கு. ஸோ அதனால ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு வரும்போது நமக்கு நிறைய டேட்டா பக்காவா ப்ராப்பரா ஃப்ளோ ஆகும். கரெக்ட். அதுல ஏதாவது சேஞ்சஸும் எப்படி சஜஸ்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு டேட்டா கொடுப்போம், கீழே ரிப்ளைலே அழகா ஒரு சில நண்பர்கள் ப்ரோ எனக்கு அப்படி இல்லை, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம அந்த ஆங்கிள் யோசிப்போம், ஓ அப்ப இந்த ஆப் யூஸ் பண்ண இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கா, சரி அப்ப அந்த ஆப் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி. ஏன்னா அந்த அமேசான் பே இஷ்யூ எல்லாம் அப்படிதான் கண்டுபிடிச்சது. கம்யூனிட்டியில யாராவது ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இருக்கு, அந்த கேஷிஃபை இஷ்யூவும் அப்படிதான். வேற லெவலு, இதெல்லாம் வேற லெவலு. கம்யூனிட்டி தாங்க அடுத்து. ஆமா, ஃபியூச்சர் இஸ் கம்யூனிட்டி, எவ்ரிவேர் இட் இஸ் கம்யூனிட்டி. கம்யூனிட்டி ட்ரிவன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அவ்வளவுதான். ஓகே, அடுத்து விக்கி ப்ரோ. சிஎம்எஃப் நெக்பேண்ட் ப்ரோ 2 மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல வாங்கினேன் ப்ரோ. 2 மார்ச்ல வாங்கியிருக்காரு ப்ரோ நெக்பேண்ட் ப்ரோ. மேல டெட் ஆயிருச்சு, சார்ஜ் ஆகல, ஆனும் ஆகல. ஸ்பென்சர் சர்வீஸ் சென்டர் போய் ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கினேன். அந்த ஹெட்ஃபோன் இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ்ல கேபிள் இன்சுலேஷன் வேர் அவுட் ஆயிடுச்சா? ஆமா, அந்த ரப்பர் பிஞ்சிருச்சா? எப்படி ப்ரோ அவ்வளவு ஈஸியா? என்கிட்ட ஆக்சுவலா இருக்குங்க, நான் வச்சிருக்கேனே, நல்லா தான் இருக்கு. இந்த இடத்துல கீழே மட்டும் லைட்டா பிஞ்சிருச்சு. எங்க அம்மா அதுக்குள்ள ஒரு 12 ஒயர் காட்டுது, அதெல்லாம் காட்டுறாங்க என்கிட்ட. பத்தியா பிஞ்சு போச்சு அப்படின்னு. ஐயோ பிஞ்சிருச்சா? அதெல்லாம் கொஞ்சம் இத்து போயிருது ப்ரோ. அப்படியா? நம்ம காமேஷ் ப்ரோக்கு எண்ட்ல இத்து போச்சு, எங்க அம்மாக்கு இவ்வளவு லென்த்துக்கு இத்து போச்சு. இத்து போய் பிஞ்சு போய் உள்ள மல்டிபிள் குட்டி கேபிள்ஸ் போகுது. அந்த குவாலிட்டி இஷ்யூ இருக்கு, அது கொஞ்சம் இத்து போயிடுது. அது உண்மைதான். ஆனா 2 வாரத்துல ஆனது கேவலமான ஒரு விஷயம். கேபிள் ஐசோலேஷன் வியர் அவுட் ஆகி வந்துடும் போல, ஃபுல்லா போயிருச்சு ப்ரோ. கேபிள் ப்ரொடெக்ட் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ப்ரொடெக்டர் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த எண்ட்ல ரவுண்ட் போட்டு யூஸ் பண்றது போல. அது அசிங்கமா இருக்கு பாக்க. பெட்டர் வித் நதிங். ஆல்சோ பிசிக்கல் ஆன் ஆஃப் பட்டன் இல்ல, அது ஒரு டிராபேக் தான். ஆக்சுவலா ஒண்ணுல ப்ரோ, அந்த பிசிக்கல் ஆன் ஆஃப் பட்டன் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவங்க எல்லாருமே ஸ்மார்ட் பவர் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா. முன்னாடி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாருமே இது கம்ஃபர்டபுளா இருக்கு, எங்களுக்கு ஈஸியா இருக்கு, ஏன்னா கழுத்துல தொங்க விடும்போது ஆட் ஆஃப் ஆயிருது இல்ல. சோ எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னதுனால எல்லா பிராண்ட்ஸுமே இப்போ ஆட் ஆஃப் கொடுத்துட்டாங்க. அதை கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்மார்ட் நெக் பேண்ட். ஆமா, ஏன்னா இப்போ அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுலாம் எந்த நெக் பேண்டுமே வருது. ஏன்னா எல்லா பிராண்டுமே கஸ்டமர்ஸ் இதுதான் ப்ரிஃபர் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. சோ நமக்காகலாம் மாத்த மாட்டாங்க. இப்ப அடுத்து பாருங்களேன், சம்பத் அப்படிங்கிற நண்பர் ஷாம் பிரசாத் அப்படிங்கிற நண்பர் Sure bro and fellow people, I have bought Poco F7 recently and battery backup is very poor. It's 7550 mAh but giving only 8 hours. உங்களுக்கு அதிகமா வருது தெரியுமா? எனக்கு அதெல்லாம் வரல. நான் அதனால ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், 5000 mAh மாதிரி கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். வாட் ஷால் ஐ டூ? anyone facing same issue please let me know. கொஞ்ச நாள் ஆகும் ப்ரோ. ஒரு சில பேர் நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க பேட்டரி லைஃப். எனக்கு 9 hours 10 hours பக்கம் வருது ப்ரோ. 7550 mAh கிடைக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் நியோ 10 யூஸ் பண்ணேன். நியோ 10ல எனக்கு 8 மணி நேரம் வந்துச்சு அப்படின்னா அது 7000 mAh. அப்போ போக்கோ அட்லீஸ்ட் அதே 8 மணி நேரம் எனக்கு கொடுத்துருக்கணும். பட் எனக்கு கொடுத்ததே 6 மணி நேரம் 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் தான். ஸோ அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இதுக்கு அவங்க ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பேட்டரி லைஃப் ஓகே தான். ஆனால் அப்டேட்ஸ் கொடுத்தாங்க, ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது புது ஃபோனை ஆப்டிமைஸ் பண்ண கொஞ்சம் டைம் தாங்க ஆகும். சிப்புமே புதுசு கொடுமையோ. சரி மொத்தம் அவங்க பார்த்து பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம். சரியா? ரைட்டுங்க. வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். கம்யூனிட்டி ட்ரிவனா நம்ம இனிமேல் ரிவ்யூ பண்றதுக்காக நம்மளே ப்ராடக்ட்ஸ் வாங்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நான் கொஞ்சம் மணி அதுக்குன்னு ரெடி பண்ணுவேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா கண்டிப்பா அதை பண்ணியே தீருவேன். ஏன்னா இது பண்ண என்ன ஃபுல் ஃப்ரீடம் கிடைக்கும். ஆமா, ஹானஸ்டா ரிவ்யூஸ் கொடுக்கலாம். இன்னொன்னு என்ன தெரியுமா ப்ரோ, நம்ம ஃபர்ஸ்ட் சேல்லே வாங்கணும்னு அவசியம் இல்ல. ப்ராடக்ட் நிஜமே நல்லா இருக்கான்னு அனலைஸ் பண்ணி வாங்கலாம். கரெக்ட். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பிராக்டிகலாவே லாப ஆஸ்பெக்ட்ல யோசிப்போம். ஆமா ஆமா. இப்போ ஒரு டிவைஸ் நல்லா இல்லைன்னு வைங்க ப்ரோ, அது நல்லா இல்லாத டிவைஸை நம்ம வாங்கி அது நல்லா இல்லைன்னு நான் சொல்லி அப்புறம் யார்கிட்ட விற்க முடியும்? விற்க முடியாது. ஆமா, அது எப்படி விற்க முடியும்? தெரிஞ்சுட்டு வாங்குறது பெட்டர். ஒரு நல்ல டிவைஸா வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், நிஜமே நல்லா இருக்குன்னும் போது நம்ம நண்பர்கள் யாரும் நல்லா ஹாப்பியாக வந்து வாங்கிப்போம். அவ்வளோ. ஸோ அதான் நம்ம எய்மா இருக்கு. பாப்பாங்க ரைட்டா? ஸோ இதெல்லாம் இன்னைக்கான கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம திரும்பியும் அடுத்த வீடியோ சந்திப்பா. தெரியும் சிவபாரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.